இன்றைக்கி வந்து என் 2 குழந்தைங்களுக்கும் ஃபுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி 6 மந்த் பேபி இருக்காங்க. அவங்களுக்கும் என் பெரிய பொண்ணுக்கும் வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் அண்டு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு ஃபுட்டு மெயின் டிஷ் அவங்களுக்கு 2 பேத்துக்கும் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி சின்ன குழந்தைக்கு வந்து 6 மந்த்ஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு 1 டே தான் இருக்குது. நாளையிலேருந்து 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபுட்டு வந்துட்டு அவங்களுக்கு நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுட்டில். நம்ம சாப்பிடும்போதே அவங்க ரொம்ப டெம்ப்ட் ஆகுறாங்க. அதனால் நான் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒயிட் ரைஸ், கேரட் இது மாதிரி ஆப்பிள் பியூரி அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கும் வந்து ஆப்பிள் பியூரி தான் ரெடி பண்ணேன். குழந்தைன்றதுனால சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய தண்ணி போட்டு நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியிலே எல்லா நியூட்ரிஷனும் போயிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி போட்டு தேவையான அளவுக்கு அரைக்கிற அளவுக்கு தண்ணி போட்டு அதில் வந்துட்டு நான் பாயில் விடுறேன். இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு தெரியாது, நியூ மாம்ஸ்க்குலாம் தெரியாது எப்படி வந்து குக் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் மெயினாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். அட் தி சேம் டைம் என் பொண்ணுக்கும் வந்து சைடில் ஃபுட் வந்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து குக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அப்புறமா இந்த ஈரலையும் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னாலே போதும். மற்றபடி எந்த மசாலாஸும் தேவையில்லை. லைட்டாக சால்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா மசாலாஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு காரமாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் திருப்பியும் வாஷ் பண்ணி தரணும். பட் இது வந்து நம்ம வாஷ் பண்ணவே தேவையில்லை, அப்படியே கொடுத்துடலாம். மீன்வைல் என்னோட சின்ன குழந்தைக்கும் வந்துட்டு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து கிரைண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி அதில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம அரைச்சி கொடுத்துக்கலாம். அந்த தண்ணியிலேயே எல்லா நியூட்ரிஷனும் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான தண்ணி மட்டும் அதில் யூஸ் பண்ணி பாயில்டாக விட்டாலே போதும். அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிஷ் தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. சிம்பிளாக கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு ரெகுலரான ஒரு ஃபுட், நல்ல நியூட்ரிஷன் ரிச்சான ஃபுட் மட்டும் கொடுத்தோம்னா போதும். இது மட்டும் இல்லை, கேரட் அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். 3 டேஸ்க்கு ஒன்ஸ் சொல்லிட்டு ஃபுட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். எது ஃபுட்டு செட் ஆகுது எது செட் ஆகலன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த ஃபுட் போதும். ஒரு 2 டேஸ்க்கு கொடுத்துட்டு ஒயிட் ரைஸும் அதே மாதிரி தான், கேரட்டும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் ஃபுட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் இருக்கிறதுனால ஏதாவது எமர்ஜென்சின்னா கூட நமக்கு சொல்ல தெரியணும் என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஆப்பிள் பாயில் பண்ண அதே வாட்டரை தான் நான் கிரைண்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்ஸ் அந்த ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த ஏரியாவை நான் க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் மிக்ஸியும் நான் க்ளீன் பண்ணி தான் வைப்பேன். அப்போ எனக்கு எப்பவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் வச்சு அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மீன்வைல் எனக்கு ஜெப்டோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே எனக்கு வந்துடுச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, அதை நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அட் த சேம் டைம் என் பொண்ணுக்கு செஞ்ச ஈரலும் வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் இப்படியே கொடுத்தேன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ செப்பரேட்டாக அந்த ஈரல் மட்டும் எடுத்து கொடுப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸில் அந்த டொமேட்டோ கிரேவியை வந்துட்டு அவங்க கூட அது கூட மிக்ஸ் பண்ணி ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு கொடுப்பேன். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதில் லைட்டாக வேணும்னா நெய் அந்த மாதிரி கொடுத்து கூட கொடுக்கலாம். கொடுத்ததுமே வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. இது போய் டேடி கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஆல்சோ நான் ஜெப்டோவில் என்னென்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு பால் பாக்கெட், கர்ட் பாக்கெட் இது மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் வந்து குக்கும்பர் வெளியே இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. இந்த இங்கிலீஷ் குக்கும்பர் வந்துட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால இங்கிலீஷ் குக்கும்பர் ஒன்று எப்பவுமே ஜெப்டோவில் தான் போடுற மாதிரி இருக்குது, இது ஒன்று போட்டேன். அப்புறம் கர்டும் பாலும் வந்துட்டு 2 rupees எக்ஸ்ட்ரா தான் விற்கிது ஷாப்ஸில். என்னதான் வந்து கவர்மெண்ட் ரேட்டை குறைச்சிருந்தாலுமே கூட வெளியில் ஷாப்ஸில் வாங்கும்போது அந்த மில்க் பாக்கெட், கர்ட் பாக்கெட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு 2 rupees எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து ஆன்லைனில் தான் இது 2த்தையும் ஆர்டர் போடுறேன். அப்புறம் வந்து கேரட் வந்து என் சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு தேவைப்படும்னு சொல்லிட்டு அதையும் சைடில் போட்டேன். நான் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எதையுமே நான் வாங்க மாட்டேன். இது வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு இருந்துச்சுன்றதுனால இதை மட்டும் போட்டேன். ஆல்சோ எனக்கு வெளியில் இங்கிலீஷ் குக்கும்பர் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது, அதனால் அதையும் சேர்த்து போட்டேன். அப்புறம் ஏன் வந்து இந்த ஷாப்ஸ்லலாம் இன்னமும் 2 rupees எக்ஸ்ட்ராவே வச்சு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாக தெரியல. இது மட்டும் இல்லை, கர்ட் மில்க் மட்டும் கிடையாது. பிஸ்கெட்ஸ் ஏதாவது வாங்கினாலுமே கூட அதுக்கும் 1 or 2 rupees, இப்போ 9 rupeesனா 10 rupees அந்த மாதிரி அதுக்குமே எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது. இது வந்து ஏன் வந்து இன்னமும் பார்க்காம இருக்காங்க, செக் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நம்ம வாங்கிடுறோம் பரவாயில்ல, பட் எவ்வளோ பேரால் வாங்க முடியாமல் இருக்குது. ரொம்ப டெய்லி வேலைக்கெல்லாம் போகிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் எப்படி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. ஒரு வழியாக ஃபுட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். கொடுத்த உடனே அவங்கள படுக்க வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் அவங்கள தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அதுவும் நம்ம விளையாடுறோன்ற அவங்க ரொம்ப ஆக்டிவாக விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.